முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரி நிருபமா ராஜபக்ஷ தமிழரான நடேசனை திருமணம் செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய வடக்கு ஆளுநர் ரெஜினோல்ட் குரே, ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் மச்சான் என்றும் முரண்பாடுகளை தவிர்த்து கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் 30ஆம் ஆண்டு நிறைவையொட்டி நல்லூர் துர்காதேவி மணிமண்டபத்தில் நடைபெற்ற ஆறுமுக நாவலர் மாநாட்டின் 3ஆம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ரெஜினோல்ட் குரே மேற்குறித்தவாறு தெரிவித்தார். யுத்தம் ஏற்படுவதற்கு மதமே காரணமாக அமைகிறது என குறிப்பிட்ட ரெஜினோல்ட் குரே, தெய்வங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் அவர்களை வணங்க செய்பவர்களே சண்டை போடுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். அத்தோடு வெள்ளவத்தையில் அதிகளவில் இந்து ஆலயங்கள் உள்ள போதும் அது தொடர்பில் பிரச்சினைகள் எழுவதில்லையே என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சகல பிரச்சினைகளுக்கும் காரணமானவர்கள் அரசியல்வாதிகளே என குறிப்பிட்ட ரெஜினோல்ட் குரே, மக்கள் நல்லவர்களாகவே உள்ளனர் என்றார். எல்லோரும் கல்யாணம் கட்டுனது இந்தியாவில் இருந்து கொண்டாந்தது மனைவிதான், மதுராபுரையிலிருந்து கொண்டாந்தது மனைவிதான். எல்லாம் சிங்கள ராஜா கல்யாணம் கட்டுறது. அப்ப சுத்தம் ரத்தம் இருக்கியா? ராஜாவோட ரத்தம் கலந்து இருக்கிறது, ராஜாவோட ரத்தம் கலந்து இருக்கிறது. மற்ற ஆள்களுக்கு என்ன செய்யறது? யாழ்ப்பாணத்துக்கு பிளட் பேங்க் இருக்கிறது. நீங்க சுகம் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போற நேரத்துக்கு டாக்டர் ஐயா சொல்லுவார், ரத்தம் கொடுக்க வேணும் சார். அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல இயலுமா, நமக்கு சிங்கள ரத்தம் வேண்டாம், நமக்கு இஸ்லாம் ரத்தம் வேண்டாம், தமிழ் ரத்தம் வேண்டாம் சொல்லி சொல்ல இயலுமா? இயலாது. அந்த யாழ்ப்பாணத்தில் பிளட் பேங்க் உள்ளே சிங்கள மக்களோட ரத்தம் இருக்கிறது. நீங்க சுகம் வந்து பிற்பாடு வீட்டுக்கு வர நேரத்திலே உங்களோட உடையில் ரத்தம் எல்லாம் கலந்து தான் இருக்கிறது. சுத்தம் ரத்தம் போய், சுத்தம் ரத்தம் போய். எல்லாம் மனிதன், எல்லோரும் மனிதன் மாதிரி இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, விக்னேஸ்வரன் ஐயா பாருங்களே, அவங்களோட மகனே மகளே எல்லாம் கல்யாணம் கட்ட இருக்கிறது யாரு? யாரு? வாசுதேவனாக்காரருடைய, கேசர்லால் குணசேகருடைய சிங்கள கல்யாணம் கற்று இருக்கிறது. அது மட்டுமில்லை, திரு நடேசன் யாரு கல்யாணம் கற்ற இருக்கிறது? நிருபமா ராஜபக்ஷ. ராஜபக்ஷ பிரதி இருந்தது ஜனாதிபதி அவர்களோட சகோதரி. இப்ப திரு நடேசன் தான் கல்யாணம் கட்டுறது. அப்ப மஹிந்த ராஜபக்ஷ உங்களோட மச்சான் தானே? என்ன பேசுறது? அவரோட மச்சான் தான். என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறது? எல்லோரும் மனிதனுக்கு ஒரே மாதிரி சேவை செய்ய வேண்டும், கௌரவம் செய்ய வேண்டும். எல்லோரும் பாருங்களே, இந்த அந்த பக்கத்தில் வெள்ளவத்த, அந்த கொழும்பு பக்கத்திலே மிகவும் கோவில் கட்டுறது பிரச்சனை இல்லை. இருக்கியா? இருக்கியா? கோவில் கட்டுறதுக்கு பிரச்சனை இருக்கியா? இல்லை, ஒன்றும் இல்லை. கோவில் கட்ட இயலும். அந்த பௌத்த விஹாருக்கு உள்ளே இந்து தெய்வக்கும் இருக்க இயலும். என்ன பிரச்சனை? அது நம்பிக்கை, அது என்னோட இதயத்துள் இருக்கிறது, வேற எங்கும் இல்லை. ஆனால் இந்த நாட்டு அழகான நாட்டு, இந்த மாதிரி நாட்டு உலகத்திலே இல்லை. ஆனால் என்ன குத்தம் இருக்கிறது? நான் அரசியல்வாதிகளுக்கு வேண்டிய மாதிரி சண்டை பிடிக்கிறது. அரசியல்வாதியின் தான் எல்லாம் குத்தம் செய்யறது. மக்கள் நல்லம், அவங்களோட பிரச்சனை இல்லை. எல்லாம் குத்தம் செய்யறது. அந்த பக்கத்திலும் அப்படித்தான், இந்த பக்கத்திலும் அப்படித்தான்.